பிரைஸ் காட். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தேவாதி தேவனை ஆராதிக்கும்படியாகவும் பரிசுத்த மனமகிழ்ச்சியின் ஓய்வு நாள் ஆராதனைக்கு ஆண்டவரை தொழுது கொள்ளும்படியாகவும் ஒருமனப்பட்டு கூடி வந்திருக்கிற தேவ பிள்ளைகள் யாவருக்கும் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். உங்கள் யாவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. பக்கத்துல கைகளை கொடுத்து சொல்லுங்க, உங்கள் யாவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. அல்லேலூயா, ஆமென். தேவனுடைய பெரிதான கிருபையினாலும் நம்முடைய ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவருடைய வழி நடத்துதலோடும் வசனத்தின் ஆதாரத்தோடு கூட நாம் மலை பிரசங்கத்தை குறித்து தியானித்து கொண்டே வருகிறோம். அந்த சத்தியத்தினுடைய தொடர்ச்சியை இந்த நாளிலே கூட நாம் தியானிக்க பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. அதற்கு ஆதாரமாக எடுத்து வாசிக்கலாம். மத்தேயு 5வது அதிகாரம் 38 முதல் 40 வசனம் முடிய ஒருவர் வாசிக்க நாம் யாவரும் கேட்கலாம். மத்தேயு 5:38 முதல் 40 வசனம் முடிய. கண்ணுக்கு கண், கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல் என்று உரைக்கப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறு கன்னத்தையும் திருப்பிக் கொடு. உன்னோடு வழக்காடி உன் வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று இருக்கிறவனுக்கு உன் அங்கியையும் விட்டுவிடு. வலது கண்ணில் அறைந்தால் மறு கன்னத்தையும் அவனுக்கு கொடு. ரெண்டாவது, உன்னோடு வழக்காடுகிறவன் உன்னுடைய வஸ்திரத்திற்காக வழக்காடுகிறான்னா உன்னுடைய அங்கியையும் அவனுக்கு விட்டுவிடு அப்படின்னு ரெண்டாவது சொல்லுகிறார். மூன்றாவது, ஒருவன் உன்னை 1 மைல் தூரம் பலவந்தம் பண்ணினால் அவனுக்கு 2 மைல் தூரம் அவனோடு கூட நட. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஆமீன். இந்த மலை பிரசங்கத்திலே ஆரம்பத்திலே பார்த்தோம், துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் அப்படின்னு ஒரு 8 விதமான பாக்கியவான்களை குறித்து ஆண்டவர் காண்பித்தார். அதுல இந்த 8 விதமான காரியங்கள் ஒரு மனுஷனுக்குள்ள இருக்குன்னா அவன் பாக்கியவானா இருப்பான். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். அதே போல இந்த வாசிக்கப்பட்டதான வசனத்துல ஆண்டவர் முதல்ல சொல்ல இருக்கிறார், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். இந்த பேசேஜினுடைய தலைப்பே தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் ஒரு 3 காரியங்களை சொல்லுகிறார். அதுதான், ஒரு கன்னத்தில் அரைஞ்சா மறு கன்னத்தை காட்டு, உன்னுடைய வஸ்திரத்துக்காக ஒருத்தன் உன்னிடத்துல வழக்காடுனான்னா உன்னுடைய அங்கியையும் விட்டுவிடு, 1 மைல் தூரம் உன்னை நடக்க பலவந்தம் பண்ணினான்னா இன்னொரு 2 மைல் தூரம் அவனோடு கூட என்ன செய், நட என்று சொல்லி இந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கற்பித்து கொடுக்கிறது நம்மளால பார்க்க முடியும். இந்த நாளிலே இன்னொரு காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 40வது வசனத்தை மறுபடியும் வாசிக்க நம் யாவரும் கேட்கலாம். உன்னோடு வழக்காடி உன் வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று இருக்கிறவனுக்கு உன் வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று இருக்கிறவனுக்கு உன் அங்கியையும் விட்டுவிடு. உன் அங்கியையும் விட்டுவிடு. வாசிக்கப்பட்டதான வசனத்தை நீங்க தெளிவா கவனிச்சீங்கன்னா, உன்னோடு வழக்காடி உன் வஸ்திரத்தை எடுத்து கொண்டவன் சொல்லல. அதனை உன்னோடு வழக்காடி உன் வஸ்திரத்தை எடுத்து கொண்டவனுக்கு உன் அங்கியை விட்டுவிடுன்னு சொல்லல கர்த்தர். உன்னோடு வழக்காட வேண்டுமென்று இருக்கிறவன், அதாவது என்னன்னா, அந்த மனிதன் தன்னுடைய இருதயத்திலே நினைக்கிறார், நான் வழக்காடி வஸ்திரத்தை எடுத்து கொள்ளணும். அப்படி அவருடைய இருதயத்திலே அந்த வார்த்தைகள் இருக்கும் பொழுதே, அந்த எண்ணங்கள் இருக்கும் பொழுதே தேவ பிள்ளைகளாகிய நாம் என்ன செய்யணுமா, ஓஹோ இவருடைய இருதயத்தில் இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் இருக்கு, உடனே என்ன செஞ்சிடலாம், அங்கேயும் சேர்த்து கொடுத்துடலாம் வஸ்திரத்தோட சேர்த்து. அப்ப என்னன்னா, யாராகிலும் ஒரு மனுஷன் நம்மளுடைய வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று தன்னுடைய இருதயத்திலே நினைச்சிட்டான்னா அவனுடைய வீட்டுக்கு போய் வஸ்திரத்தை அயன் பண்ணி நல்ல அழகா மடிச்சு கொடுத்து, இந்தப்பா வஸ்திரம் இதை நீ எடுத்துக்கணும்னு நினைச்சல, இந்த அங்கேயே நான் சேர்த்து தரேன், இதை எடுத்துக்கோ அப்படின்னு ஆண்டவர் இந்த இடத்துல. அல்லேலூயா, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க நினைக்கலாம், இது எதை அடையாளப்படுத்துனா, யாரோடு கூட வழக்காடாத விட்டு விடு. என்ன சொல்லுங்க பார்க்கலாம், வழக்காடாத விட்டு கொடு. நீங்க ஒரு கேள்வி என்கிட்ட கேட்கலாம், என்ன பாஸ்டர் சொல்றீங்க? ஒரு நபர் என்னிடத்துல வழக்காட விரும்புகிறவன் அவன் எனக்கு சத்துருவா தான் இருக்க முடியும். ஆமா தானே? யார் வழக்காடுவா? சத்ரு தான் வழக்காடுவாங்க. அப்போ என்னோடு கூட வழக்காட வேண்டும் என்கிறதான அந்த சத்ரு என்னுடைய வஸ்திரத்தை எடுத்துக்கணும்னு அவன் நினைக்கிறான், அவன் மனசுலதான் நினைக்கிறான். அவன் கிட்ட டைரக்டா போய் வீடு தேடி கதவை தட்டி, இந்த பிரதர் நீ எனக்கு வஸ்திரத்தை தானே கேட்கணும்னு ஆசைப்பட்ட, இந்த வஸ்திரம் கூட அங்கேயும் எடுத்துக்கோ அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா பாஸ்டர்? யாராவது செய்ய முடியுமா? இதெல்லாம் சாத்தியமா?
அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்முடைய மலை பிரசங்கத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன ஒவ்வொன்றும் உலக பிரகாரமாக அது சாத்தியமற்றது. ஆனால் அவற்றை ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு நம்ம பார்த்தோம்னா அது சாத்தியமும் அது மிகுந்த ஆசீர்வாதத்தையும் நமக்கு கொண்டு வருகிறதா இருக்கிறது. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமீன். இப்ப இந்த வசனத்தினுடைய சத்தியத்தை சற்று ஆழமாக நம்ம தியானிக்க பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனத்தை மறுபடியும் வாசிச்சிடலாமா? 40வது வசனத்தை எல்லாரும் கவனமா கேளுங்க. உன்னோடு வழக்காடி உன் வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று இருக்கிறவனுக்கு, உன் வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று இருக்கிறவனுக்கு உன் அங்கியையும் விட்டுவிடு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது பழைய ஏற்பாட்டின் சத்தியத்தினுடைய நியாய பிரமாணத்திலே மிக முக்கியமான ஒன்று. அதை இந்த நாளிலே நான் உங்களுக்கு கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். அதற்கு ஆதாரமாய் ஒரு வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். பழைய ஏற்பாட்டிலே யாத்ராகமத்தின் புஸ்தகம் 22வது அதிகாரம் 25வது வசனத்தை மாத்திரம் ஒருவர் வாசிக்கலாமா? யாத்ராகமம் 22:25. உங்களுக்குள் சிறுமைப்பட்டிருக்கிற என் ஜனங்களில் ஒருவனுக்கு நீங்கள் பணம் கடனாக கொடுத்திருந்தால் வட்டி வாங்குகிறவர்கள் போல அவனிடத்தில் வட்டி வாங்க வேண்டாம். அல்லேலூயா. ஆமென். வாசிக்கப்பட்டதான வசனத்திலே சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேல் கோத்திரங்களுக்குள்ளே ஒரு நியாய பிரமாண உடன்படிக்கையை அவர் கொடுக்கிறார். அந்த நியாய பிரமாண உடன்படிக்கை எதை சொல்லுகிறதுனா, இஸ்ரவேல் கோத்திரத்துல ஒருவன் உயர்ந்தவனாய் இருப்பான், ஒருவன் தாழ்ந்தவனாய் இருப்பான். இப்ப நம்முடைய குடும்பத்தை எடுத்துக்கொள்ளுங்க. நம்முடைய குடும்பத்தில் ஒரு சில தரப்பினர் பணபல படைத்தவர்களாய் இருப்பாங்க, நல்ல ஆஸ்தி அந்தஸ்துடையவர்களாய் இருப்பாங்க. ஆனா இன்னொருத்தர் பணத்திற்கு ரொம்ப கஷ்டப்படுகிறவர்களாய் அன்றாட வேலை செய்து உணவை சாப்பிடுகிற அளவிற்கு கொஞ்சம் வறுமையோடு கூட இருப்பாங்க. அதே போல இந்த இடத்துல உங்களுக்குள் சிறுமைப்பட்டிருக்கிற என் ஜனங்களில் ஒருவனுக்கு நீங்கள் பணம் கடனாக கொடுத்திருந்தால் வட்டி வாங்குகிறவர்களைப் போல் அவனிடத்திலே வட்டி வாங்க வேண்டாம். ஒரு ஆமென் சொல்லிடலாமா? அல்லேலூயா. அப்ப அந்த சிறுமைப்பட்டவன் தன்னுடைய வாழ்க்கையை நடத்துகிறதற்காக ஒருவேளை அவனுக்கு ஒரு கணிசமான தொகை தேவைப்பட்டுச்சுன்னா, அவன் அந்த குடும்பத்துல, அவனுடைய அந்த இஸ்ரவேல் குடும்பத்துல யாராகிலும் ஒருவர் செல்வ சீமானா இருப்பான், நல்ல ஒரு பணக்காரனா இருப்பான், அவனிடத்திலே போய் அவன் பணத்தை கடனாக வாங்கி கொள்ளுவான். அல்லேலூயா. அவன் பணத்தை கடனாக வாங்கி கொண்டு தன்னுடைய காரியங்களை அவன் நிறைவேற்றுவான். ஆனால் ஆண்டவர் இன்னொரு காரியத்தை அதில் கொடுத்திருக்கிறார். ஒரு மனுஷன் பணத்தை கடனா வாங்குறான்னா அந்த பணத்திற்காக மீட்கும் பொருளை அவன் கொடுக்கணும். எதை கொடுக்கணும்? உங்களுக்கு புரியுற மாதிரி நான் சொல்றேன். இன்னைக்கு உங்களுக்கு உடனடியா ஒரு 5-10,000 ரூபாய் தேவைப்பட்டுச்சுன்னா உங்களுடைய தங்க நகைகளை கொண்டு போய் நீங்க அடகு கடையில வைப்பீங்க. அந்த இடத்துல மீட்கும் பொருளா எதை வைக்கிறீங்க? உங்களுடைய நகைகளை வைக்கிறீங்க. ஒரு கம்பளையோ ஒரு மோதிரத்தையோ மீட்கும் பொருளாய் வைத்து நீங்க பணத்தை வாங்கி கொள்றீங்க. ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். அதே போல இந்த இடத்துல இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே யாராகிலும் ஒருவன் துன்பப்பட்டு பணத்திற்காக வேதனைப்பட்டு கொண்டிருந்தான்னா அவனுக்கு மிகவும் அத்தியாவசியமான ஒருவேளை மருத்துவ செலவா இருக்கலாம், இல்லை பிள்ளைகளை கரை சேர்க்க வேண்டும் என்கிறதான செலவா இருக்கலாம். எந்த செலவாக இருந்தாலும் அவன் ஒரு பெரிய நபரிடத்திலே அந்தஸ்து படைத்த பணபலம் படைத்த நபரிடத்திலே போய் அவன் கடனை பெற்றுக்கொள்ளணும். அப்படி கடனை பெற்றுக்கொள்ளும் பொழுது மீட்கும் பொருளாக தன்னுடைய உடைமைகளை அவன் கொடுத்தாக வேண்டும். ஒரு ஆமென் சொல்லிடலாமா? அல்லேலூயா. ஒருவேளை அவனுக்கு திராட்சை தோட்டம் இருந்துச்சுன்னா அந்த திராட்சை தோட்டத்தினுடைய பத்திரத்தை கொண்டு போய் கொடுத்து அவன் பணத்தை பெற்றுக்கொள்ளுவான். ஒருவேளை அவனுக்கு தோட்டம் இல்ல, கழுதைகள் இருக்கு, கோவேறு மாடுகள் இருக்கு, அப்படி ஏதாவது ஒரு மிருக ஜீவன்கள் இருக்குன்னா அந்த மிருக ஜீவன்களை கொண்டு போய் அந்த நபரிடத்திலே கொடுத்து அடமானம் வைத்து மீட்கும் பொருளாக கொடுத்து அவன் தொகைகளை பெற்றுக்கொண்டு அவன் தன்னுடைய காரியங்களை நிறைவேற்றுவான். ஒரு ஆமென் சொல்லிருங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்படி அவனிடத்துல ஏதாகிலும் ஒரு பொருள், ஏதாகிலும் ஒரு இந்த பழைய ஏற்பாட்டின் காலத்துல எல்லாம் தன்னுடைய பிள்ளைகளை கூட அடமானம் வைப்பாங்களாம். தன்னுடைய பிள்ளைகளை கொண்டு போய் அந்த நபரிடத்துல கொடுத்துட்டு பணத்தை வாங்கி கொள்ளுவாங்களாம். அந்த பிள்ளைகள் உழைத்து 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 அந்த கடனை அடைத்துட்டு அந்த பிள்ளைகள் வீடு திரும்பும். அல்லேலூயா. இதெல்லாம் பழைய ஏற்பாட்டின் காலத்துல நம்முடைய வேதத்திலே நம்ம வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஒரு மனுஷன்
வஸ்திரத்தை அடமானம் வைக்கிறான் என்று சொன்னால் தன்னுடைய மருத்துவ செலவிற்கோ இல்லை மிக 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 அத்தியாவசியமான ஒரு செலவிற்கோ அவன் தன்னுடைய வஸ்திரத்தை அடமானம் வைக்கிறான்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அவன்கிட்ட அடமானம் வைக்கிறதுக்காக நிலங்கள் இல்லை, திராட்சை தோட்டங்கள் இல்லை, மிருக ஜீவன்கள் இல்லை, எந்த வெள்ளியும் பொன்னும் அவனிடத்துல இல்லை, எதுவுமே இல்லை. ஆனா எனக்கு அத்தியாவசியமான ஒரு காரியத்திற்கு எனக்கு தொகை தேவைப்படுதுன்னா அவன் எதை அடமானம் வைப்பான்? கடைசியா தன்னுடைய வஸ்திரத்தை அவன் அடமானம் வைப்பான். புரியுதா நான் என்ன சொல்றேன்னு? அந்த வஸ்திரத்தை மீட்கும் பொருளாய் அவன் கொடுக்கணும். அந்த வஸ்திரத்தை மீட்கும், அதாவது அவன் போற்றிக் கொள்ளுகிற அந்த வஸ்திரத்தை மீட்கும் பொருளாய் கொடுத்துட்டு அவன் அந்த தொகையை பெற்றுக்கொண்டு அவன் தன்னுடைய காரியத்தை ஒழுங்கும் கரையுமாய் நிறைவேற்ற வேண்டும். அல்லேலூயா. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமீன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி அவன் மற்ற காரியங்கள் எல்லாம் அடமானம் கொடுக்கிறான் பாத்தீங்களா? அத போல வஸ்திரத்தினுடைய அடமானத்தை கர்த்தர் பார்க்கல. நிலங்கள் இருக்கட்டும், மிருக ஜீவன்கள் இருக்கட்டும், பொன் வெள்ளி இருக்கட்டும், அதையெல்லாம் மீட்கும் பொருளா கொடுக்கிறோம் பாத்தீங்களா? அத மாதிரியே ஆண்டவர் வஸ்திரத்தை அடமானம் வைக்கிறதை கர்த்தர் பார்க்கல. தன்னுடைய நியாய பிரமாணத்துல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் எழுதி கொடுத்த பிரமாணத்துல கர்த்தர் அப்படி பார்க்கல. இந்த வஸ்திரத்தை ஆண்டவர் விசேஷமான ஒரு காரியமாய் பார்த்திருக்கிறார். அந்த சத்தியத்தை இந்த நாளிலே நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது சரி இப்ப நீங்க சொல்லுங்க, ஒரு மனுஷன் ரொம்ப பண தேவை நெருக்கடியில் இருக்கிறான்னா அவன் பண பலம் உள்ளவன் இடத்துல ஏதாகிலும் ஒண்ணு கொடுத்ததா என்ன பண்ணணும்? கடன் பெற்றுக்கொள்ளணும். எதுவுமே கொடுக்காம என்ன செய்ய முடியாது? கடன் வாங்கி கொள்ள முடியாது. இதுதான் மீட்கும் பொருளை கொடுக்கிறது. அந்த மீட்கும் பொருளை கொடுத்துதான் வஸ்திரத்தை மன்னிக்கணும். அந்த பணத்தொகையை பெற்றுக்கொண்டு தன்னுடைய காரியத்தை அவன் நிறைவேற்றுவான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, இப்பொழுதும் இந்த வஸ்திரத்தை கொடுக்கிறான் பாத்தீங்களா? இந்த வஸ்திரத்தை மீட்கும் பொருளாக வஸ்திரத்தை கொடுத்து பணத்தை பெற்றுக் கொள்ளுகிறான் பாத்தீங்களா? அவனுக்கென்று ஆண்டவர் ஒரு நியாய பிரமாண விதியை விதித்திருக்கிறார். அந்த விதி என்ன தெரியுமா? 26வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். பிறனுடைய வஸ்திரத்தை ஈடாக வாங்கினால், பிறனுடைய வஸ்திரத்தை ஈடாக வாங்கின அந்த செல்வந்தன் பொழுது போகும் முன்னே அதை அவனுக்கு திரும்ப கொடுத்து விடுவாயாக. அதை அவனுக்கு, அல்லேலூயா. ஆமா, அவன் முதல் முறைய கடன் வாங்குறான் அப்படின்னா தன்னுடைய நிலத்தை அடமானமாய் மீட்கும் பொருளாய் வைப்பான். அந்த நிலம் இல்லைன்னா அவனுடைய மிருக ஜீவன்களை மீட்கும் பொருளாய் வைப்பான். மிருக ஜீவன்களும் இல்லைன்னா தங்கமோ வெள்ளியோ இந்த மாதிரி தானியங்கள் ஏதாகிலும் இருந்துச்சுன்னா அதை மீட்கும் பொருளாய் கொடுப்பான். அப்படி எதுவுமே இல்லைன்னா கடைசியா இந்த லாஸ்ட் ஆப்ஷனா தான் தன்னுடைய வஸ்திரத்தை கொடுப்பான். ஆனா நான் வஸ்திரத்தை தவிர்த்து மற்ற எந்த மீட்கும் பொருளா இருந்தாலும் அவன் பணத்தை முழுவதுமாய் செலுத்தினதற்கு பிற்பாடு தான் அந்த மீட்கும் பொருளை அவனால பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? பணத்தை 100க்கு 100 செலுத்தினா தான் மீட்கும் பொருளை பெற்றுக்கொள்ள முடியும். ஆனா இந்த இடத்துல ஆண்டவர் அழகாய் சொல்லி இருக்கிறார், உன்னுடைய சகோதரன் இடத்துல எதை வாங்க வேண்டாம்? வட்டி வாங்குகிறவனை போல அவனிடத்துல வட்டி வாங்க கூடாது. அப்ப தேவ பிள்ளைகள் என்ன செய்யக்கூடாது? பக்கத்துல கைகளை கொடுத்து சொல்லுங்க, வட்டி கொடுக்கிறதும் சாபம், வட்டி வாங்குறதும் சாபம். அல்லேலூயா. ஆமா, எதை கொடுத்தாலும் மீட்கும் பொருளாய் கொடுத்தாலும் கடனை பெற்றுக்கொண்டவன் 100 ரூபாய் பெற்றுக்கொண்டான்னா அந்த 100 ரூபாயை கொடுக்கிற வரைக்கும் அந்த பொருள் அவங்கிட்ட இருக்கும். ஆனா அந்த வஸ்திரத்திற்கு மாத்திரம் ஆண்டவர் ஒரு காரியத்தை வைத்திருந்தார். அதுதான் இந்த 26வது வசனத்துல. மறுபடியும் வாசிக்கலாமா? பிறனுடைய வஸ்திரத்தை ஈடாக வாங்கினால், பிறனுடைய வஸ்திரத்தை அடமானமா ஈடாக வாங்கினால் பொழுது போகும் முன்னே அதை அவனுக்கு திரும்ப கொடுத்து விடுவாயாக. அதை அவனுக்கு திரும்ப கொடுத்து விடுவாயாக. அந்த வஸ்திரத்தை கொடுத்த அந்த நபர், அந்த வஸ்திரத்தை பெற்றுக்கொண்ட அந்த செல்வந்தர், அவனுக்கான ஒரு காரியம் என்னன்னா, அந்த நாளில ராத்திரி சாயந்தரம் வர்றதுக்குள்ள அந்த வஸ்திரத்தை கொண்டு போய் கடன் பட்டவனிடத்துல கொடுத்துடணுமா. நிலத்துக்கோ மிருக ஜீவன்களுக்கோ தங்கத்திற்கோ வெள்ளிக்கோ இந்த காரியம் இல்ல. வஸ்திரத்திற்காக மாத்திரம் ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவன் உன்கிட்ட வஸ்திரத்தை கொடுத்துட்டு காசு வாங்கிட்டான். ஆனா அந்த நாளையே நீ என்ன பண்ணிடணும்? பொழுது போகிறதுக்குள்ளவே அந்த வஸ்திரத்தை கொண்டு போய் அவன்கிட்ட
கொடுத்தரணும். இது ஒரு நியாயப்பிரமாணத்தினுடைய விதி. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்படி அந்த கடனை கொடுத்த அந்த செல்வந்தன் அந்த வஸ்திரத்தை கொடுக்கலன்னா, அந்த கடனை பெற்றுக்கொண்ட அந்த ஏழை, அந்த நபர் என்ன தெரியுமா செய்வான்? சனகரிப் சங்கத்தை கூட்டுவான். சனகரிப் சங்கத்தை கூட்டிட்டு நியாயாதிபதிகளுக்கு முன்பாக இந்த காரியங்கள் எல்லாம் சொல்லுவான். இப்படி சொன்னா யார் தான் ஜெயிப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க? அந்த வஸ்திரத்தை கொடுத்தவன், கடன் வாங்கினவன் சனகரிப் என்கிறதான ஒரு சங்கத்தை கூட்டுவான். அந்த சங்கத்தை கூட்டி அதுல நியாயாதிபதிகள் எல்லாம் உட்கார வச்சுட்டு ஊரெல்லாம் திரண்டி வர செய்து அந்த நியாயாதிபதிகளிடத்துல முறையிடுவான். இன்னைக்கு காலையில 10 மணிக்கு என்னுடைய வஸ்திரத்தை நான் கொடுத்து நான் பணத்தை பெற்றுக்கொண்டேன். அப்படி நான் வஸ்திரத்தை கொடுத்துட்டு பணத்தை பெற்றுக்கொண்டு என்னுடைய காரியங்களை நான் நல்லபடியாக நிறைவேற்றிட்டேன். ஆனா விதி என்ன சொல்லுதுன்னா, நியாயப்பிரமாணத்தின் விதி சாயந்தரம் 6 மணிக்குள்ள அந்த வஸ்திரத்தை அந்த எஜமானன் கொண்டு வந்து இந்த கடன் பட்டவனிடத்துல கொடுக்கணும். இவர் கொடுக்கல அப்படின்னு சொல்லி ஒரு கமிஷன்ல ஏறெடுத்துட்டாங்கன்னா, அந்த நியாய பிரமாணத்தின் விதிப்படி சனகரிப் சங்கத்தில் இருக்கிற ஒவ்வொரு நியாயாதிபதிகளும் அந்த கடனை கொடுத்த வஸ்திரத்தை வைத்து கொண்டிருக்கிற அந்த நபரிடத்துல வஸ்திரத்தை பெற்று அவனிடத்துல கொடுக்கணுமா. இது என்னங்க கதையா இருக்கு? நான் அவன் கஷ்டப்படுறான்னு என்ன பண்ணேன்? பணத்தை கொடுத்தேன். அவன் கஷ்டப்படுறான்னு நான் அவனுக்கு உதவி செய்கிறதுக்காக நான் கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி உழைச்ச என்னுடைய சம்பாத்தியத்துல ஒரு பகுதியை எடுத்து அவன் கஷ்டப்படக்கூடாதுன்னு நான் கொடுத்தேன். அவன் அந்த பணத்தை எனக்கு திருப்பி கொடுக்கிறதுக்காக ஒரு அத்தாட்சியாக, ஒரு ஜாமீனை போல அவன் தன்னுடைய வஸ்திரத்தை எனக்கு கொண்டு வந்து கொடுத்திருக்கிறான். ஆனா அவன் அந்த பணத்தை கொடுக்கல. ஆனா அன்னைக்கு ராத்திரிக்குள்ள நான் என்ன பண்ணணுமா? அந்த வஸ்திரத்தை கொடுத்து நான் சமாதானமாகணுமா? அந்த வஸ்திரத்தை கொடுத்து நான் என்னுடைய காரியங்களை நிறைவேற்றணுமா? இது என்ன நியாயம்னு நீங்க கேட்கலாம். அல்லேலூயா. எடுத்து வாசிங்க அதற்கு அடுத்த வசனத்தையும். ஏன் அவர் அந்த வஸ்திரத்தை கொடுக்கணும் தெரியுமா? வாசிங்கம்மா. அவன் போர்வை அதுதானே, அவன் போர்வை அதுதானே, அதுவே அவன் தன் உடம்பை மூடிக்கொள்ளுகிற வஸ்திரம். அந்த வஸ்திரமே அவன் தன்னுடைய உடம்பை மூடிக்கொள்ளுகிற வஸ்திரம். வேறு எதினாலே போர்த்து படுத்துக் கொள்ளுவான்? வேறு எதினாலே போட்டி படுத்துக் கொள்ளுவான்? அவன் என்னை நோக்கி முறையிடும் போது, அந்த வஸ்திரத்தை கொடுத்தவன் என்னை நோக்கி முறையிடும் பொழுது நான் அவனுக்கு செவி கொடுப்பேன். நான் இரக்கமுள்ளவராய் இருக்கிறேன். அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல அவர் தெளிவாய் சொல்லுகிறார். இன்னைக்கு நீங்களும் நானும் ஒரு வருஷத்துக்கு எத்தனை ட்ரெஸ் எடுப்போம்? ஒரு கணவர் சொன்னாரா, என்னுடைய மனைவியினுடைய பீரோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாஸ்டர். என்ன பிடிக்குமா? ஆமா, நீங்களா நிறைய வீட்டில் பார்த்துருப்பீங்க. ஒரு பெரிய பீரோ இருக்கும். அந்த பீரோனுடைய பாட்டம் பிளாட்ஃபார்ம் மட்டும் கணவருக்கு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், நடுவில் இருக்கிற அந்த கஜானா பாக்ஸு, அதுக்கு மேல இருக்கிறது, அது பத்தாதுன்னு ரேக்கு, அது எல்லாம் யாருக்கு? ஆமா, மனைவிமார்களுக்கு. ஏன்பா அந்த பீரோ உனக்கு ரொம்ப பிடிக்குதுன்னா, அந்த பீரோவை நான் திறந்தேன்னா ஒட்டுமொத்த புடவையும் அப்படியே என் காலில் விழுது பாஸ்டர். என் மனைவி என்ன பண்ண மாட்டேங்க, என் காலில் விழ மாட்டேங்க. நான் சொன்ன பேச்சுக்கு கீழ்ப்படிய மாட்டேங்க. நான் ஒரு காரியம் சொன்னா அதுக்கு எதிர்த்து பேசுறா. ஆனா அந்த பீரோவை திறக்கும் போது மட்டும் அந்த புடவெல்லாம் மொத்தமா விழும்போது என் மனைவியே காலில் விழுறது போல இருக்கு பாஸ்டர். அல்லேலூயா. ஆமா, இந்த காலத்துல நம்ம ஒரு தடவை ஷாப்பிங் போனோம்னா 7 புடவை வாங்காம வீட்டுக்கு வர மாட்டோம். ஒரு தடவை கடைக்கு போய் ஏதாவது பொருள் வாங்கணும்னா 7, 8 மினிமம் ஒரு வருஷத்துக்கு ஒரு 10 புது புடவைகளையாவது புது வஸ்திரங்களையாவது நம்ம எடுப்போம். ஆனா இந்த பழைய ஏற்பாட்டின் காலத்துல ஒரு மனிதன் 2 வஸ்திரங்கள் 2 அங்கிகளை தான் வைத்திருப்பான். புரியுதா நான் என்ன சொல்றேன்னு? எத்தனை வஸ்திரங்களை வைத்திருப்பான்? ரொம்ப பெரிய செல்வ சீமானா இருந்தான்னா 2 வஸ்திரம் 2 அங்கி. ரொம்ப தாழ்மையான நிலைமையில இருக்கிறான்னா 1 வஸ்திரம் 1 அங்கி. மிகவும் கவலைக்கிடமான நிலைமையில இருக்கிறான்னா ஒரே ஒரு வஸ்திரம் மட்டும்தான் அவன் வச்சிருப்பான். புரியுதா? அங்கி அவனுக்கு இருக்காது, ஒரே ஒரு வஸ்திரம் மட்டும்தான் அவன் வச்சிருப்பான்.
ஏன்னா அந்த காலத்துல இந்த உடைகளுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. அன்றாட உணவிற்காகவே அவர்கள் அலைந்து திரிகிறதுனால ஒரு உடை இருந்தா போதும். அல்லேலூயா. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நம்முடைய காலங்களை திருப்பி பார்த்தா கூட நிறைய பேர் சொல்லுவாங்க, எங்க அப்பா எல்லாம் கிறிஸ்மஸ்க்கு ஒரு ட்ரெஸ் வாங்கி தருவாங்க, எங்க அண்ணன் போட்ட ட்ரெஸ் தான் நாம் போடணும், அந்த ஒரு ட்ரெஸ்ஸுக்காகத்தான் நாங்க காத்திருப்போம், இந்த பண்டிகை நாள் வராதான்னு நாங்க காத்திருப்போம் அப்படின்னு எத்தனை பேர் நீங்க வாழ்ந்திருக்கிறீங்க? அல்லேலூயா, பிரைஸ் காட். யோசிச்சு பாருங்க. அப்போ அந்த நபருக்கு ஒரு வஸ்திரம் இருக்குன்னா அவன் எவ்வளவு தாழ்ந்த ஒரு நிலைமையில இருக்கணும். இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் ஒரு சிலர் ரொம்ப தாழ்மையான நிலைமையில இருக்கும் பொழுது அவர்கள் ஒரே ஒரு வஸ்திரத்தை தான் எடுத்துக்கொள்ளுவாங்க. இன்னைக்கு இஸ்ரவேல் அந்த நாடு எப்படிப்பட்ட ஒரு நாடுனா, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், அந்த நாடுகள் முழுக்க அந்த 7 ஒருங்கிணைந்த நாடுகள் எல்லாம் எப்படி இருக்குன்னா, பகல்ல 50 இருந்து 60 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெயில் போகும். அதே ராத்திரி பாத்தீங்கன்னா 10 -2 அப்படின்னு மைனஸ்ல டிகிரி செல்சியஸ் போற அளவிற்கு குளிர், கடுமையான குளிர். அப்படிப்பட்ட சூழ்நிலையில ஒரு மனிதன், அந்த ஏழ்மையான மனிதன், கடைசியாக தன்னுடைய வஸ்திரத்தையும் கடன் கொடுத்து, வஸ்திரத்தையும் அடமானமாய் மீட்கும் பொருளாய் கொடுத்து அவன் மீட்டெடுத்துக் கொள்கிறான், அதாவது கடனை பெற்றுக் கொள்கிறான்னா அவனுடைய நிலைமை எப்படிப்பட்ட ஒரு நிலைமையா இருக்கும் தெரியுமா? அவன்கிட்ட எதுவுமே இல்லை, இருக்க வீடு இருக்கான்னு கூட தெரியாத ஒரு சூழ்நிலை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் கர்த்தர் அந்த மீட்கும் பொருளை கொடுத்த அந்த கடனை பெற்றுக்கொண்ட அந்த நபரை பார்த்து சொல்லுகிறார் 27ல, அவனுடைய போர்வையும் அதுதானே, அது அவன் தன்னுடைய உடம்பை மூடிக்கொள்ளுகிற வஸ்திரமா இருக்கு, வேற எதனால அவன் போர்த்தி கொள்ளுவான்? அல்லேலூயா, ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வேற எதனால அவன் போர்த்தி கொள்ளுவான்? இன்னைக்கு தேவ பிள்ளைகள், நீங்களும் நானும் இந்த சத்தியத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு நல்ல சத்தியம் என்னன்னா, இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் நாம் எல்லாரும் மற்றவர்களுக்கு உதவி செய்யணும்னு ஆசைப்படுறோம். இந்த இடத்துல அவன் எதை மீட்கும் பொருளாய் கொடுத்தாலும் அவன் பணத்தை கொடுத்தாதான் மீட்க முடியும். ஆனா அந்த வஸ்திரத்தை மாத்திரம், ஐ மீன் மனிதாபிமானத்தோட, நீ எனக்கு வஸ்திரத்தை கொடுத்துட்டு என்கிட்ட பணத்தை வாங்கி இருக்கிற, ஆனா இன்னைக்கு ராத்திரி உன்னால தூங்குறதுக்கு உன்னால நிம்மதியா தூங்க முடியாது. ஏன்னா அந்த கண்டிஷன் அப்படிப்பட்ட ஒரு கண்டிஷன், அந்த சூழ்நிலையில அந்த ஒரு நேச்சுரல் கண்டிஷன் உன்னால தூங்க முடியாது. அதனால என்ன பண்ணிரு, சாயந்தரம் 6 மணிக்கு நீயே வந்து என் வீட்டுல என்ன பண்ணிருப்பா, உன் வஸ்திரத்தை வாங்கிட்டு போ, மறுநாள் காலையில திரும்பி கொண்டு வந்து உன் வஸ்திரத்தை கொடுத்துரு. அல்லேலூயா. அவன் ராத்திரி வஸ்திரம் இல்லாமல், அதுதான் அவனுக்கு போர்வை. இன்னைக்கு நமக்கு ஜென்ரலாவே போர்வை இல்லாம தூங்க முடியல. ஏசி இருக்கு வீட்டுல, ஏசியை போட்டுட்டு போர்வையை போட்டுட்டு தூங்குறோம். ஆமா தானே? நான் சொல்றது சரிதானே? ஆமா. யோசிச்சு பாருங்க. அப்போ அந்த சூழ்நிலையில -2 டிகிரி செல்சியஸ் இருக்கிற சூழ்நிலையில ஒரு மனுஷன் ட்ரெஸ்ஸே இல்லாம ஒரே ஒரு துண்டை மட்டும் கட்டிட்டு படுத்து தூங்க முடியுமா? ஆண்டவர் இரக்கமுள்ள கர்த்தர். ஆண்டவர் சொன்ன நியாய பிரமாணத்தின் விதிப்படி அவன் காலையில 10 மணிக்கு தன்னுடைய வஸ்திரத்தை கொடுத்து அந்த இடத்துல தன்னுடைய பணத்தை பெற்றுக்கொண்டு காரியங்கள் எல்லாம் நிறைவேற்றிட்டான். சாயந்தரம் 6 மணிக்கு அவன் தூங்கணும் இல்லையா? அவன் தூங்கணும்னா அவனுக்கு கதகதப்பு மூட்டுகிறதற்கான ஒரு போர்வை தேவை. அதனால தான் ஆண்டவர் அந்த செல்வ சீமானிடத்துல சொல்லுகிறார், உனக்கு இருக்கிற வஸ்திரத்துல 10ஓட 11 தான் இந்த வஸ்திரம், ஆனா கடன் பெற்றவனுக்கு இதுதான் ஒரே ஒரு வஸ்திரம். அல்லேலூயா. அப்ப அந்த ஒரே ஒரு வஸ்திரத்தை பெற்றவன் அவனிடத்துல நீ என்ன செய், சாயந்தரம் பொழுது போகிறதுக்கு முன்னாடி அந்த வஸ்திரத்தை கொண்டு போய் அவன்கிட்ட கொடுத்துரு. அவன் ராத்திரி அதை போர்வையாய் போர்த்தி கொள்ளுவான். மறுநாள் காலையில வந்த உடனே அந்த வஸ்திரத்தை உன்னிடத்துல பணிவாய் கொண்டு வந்து கொடுத்து விடுவான். அல்லேலூயா. ஆமா, காலையில முழுக்க அந்த வஸ்திரம் அவர்கிட்ட இருக்கும். ஏன்னா அது அடமான பொருள். ராத்திரி முழுக்க அந்த வஸ்திரம் கடன் பட்டவனிடத்துல இருக்கும். ஏன்னா அதுதான் அவனுடைய உயிரை காட்கிற ஒரு போர்வை. அல்லேலூயா. சரி, இப்பொழுது 40வது வசனத்தை வாசிங்க. உன்னோடு வழக்காடி உன் வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றிருக்கிறவனுக்கு, உன்னுடைய வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று இருக்கிறவனுடைய உன் அங்கியையும் விட்டுவிடு. உன் அங்கியையும் விட்டுவிடு. இந்த இடத்துல ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்லுகிறார்? உன்னோடு வழக்காட வேண்டும் என்று இருக்கிறவன். அவனுக்கு 6 மணிக்கு மேல அந்த வஸ்திரம் அவன் கிட்ட வரலைன்னா 6:05 அவன் சனகரிப் சங்கத்தை கூட்டலாம். அப்படி அந்த சனகரிப் சங்கத்தை கூட்டி வழக்காடுகிறதற்கு அவனுக்கு ஆண்டவர் அந்தஸ்தை கொடுத்திருக்கிறார். அப்படி உன்னோடு வழக்காட வேண்டும் என்று
காத்திருக்கிற அவனுக்கு நீ என்ன செய், உன்னுடைய வஸ்திரம், அது என்ன அவன் மீட்கும் பொருளா கொடுத்த வஸ்திரம், அது யாருடைய வஸ்திரம், அந்த எஜமானனுடைய வஸ்திரம், உன்னுடைய வஸ்திரத்தை கொடுத்துரு. ரெண்டாவது உன்னுடைய அங்கியையும் சேர்த்து என்ன பண்ணு, அவனுக்கு கொடு. இது நல்ல ஒரு மனிதாபிமானமான ஒரு சத்தியம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, இன்னைக்கு தேவ பிள்ளைகள் நம்ம எல்லாரும் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு வருகிறோம்? பழைய ஏற்பாட்டின் நியாய பிரமாணத்தின்படி வாழுகிறோமா? அதாவது கல்லுக்கு கல், கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், சொல்லுக்கு சொல் அப்படிங்கிற ஒரு வாழ்க்கை வாழுகிறோமா? இல்ல இந்த நியாய பிரமாணம் இல்லாத இந்த கிருபையின் காலத்துல கிருபையான ஒரு வாழ்க்கை வாழுகிறோமா? நம்மளிடத்துல யாராகிலும் ஒரு மனுஷன் கடன் பட்டுட்டான்னா, நம்மிடத்துல யாராகிலும் ஒரு மனுஷன் மீட்கும் பொருளாய் ஒரு காரியங்களை கொடுத்துட்டான்னா, நீ அந்த காரியத்தை கொடுத்தா மாத்திரம், அந்த பணத்தை கொடுத்தா மாத்திரம் தான் நான் உனக்கு இதை ரிலீஸ் பண்ணுவேன், இந்த காரியத்தை நீ முழுவதுமாய் செய்து முடித்தா மாத்திரம் தான் நான் உனக்கு இந்த காரியத்தை செய்து முடிப்பேன், இதை நான் திருப்பி கொடுப்பேன், இல்ல தரமாட்டேன் அப்படின்னு இரும்பு கையோடு கூட நம்ம நடக்கிறோமா? இல்லை அன்பான கரங்களோடு கூட நம்ம நடந்து கொள்ளுகிறோமா? யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லிட்டார். இந்த வார்த்தையை சொல்லிட்டு அவர் இந்த வார்த்தையின்படி நடந்தாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு உள்ள இருக்கும். ஏன்னா தன்னுடைய வலது கன்னத்தில் ஒருவன் அறைந்தால் அவனுக்கு மறு கன்னத்தையும் திருப்பி கொடு அப்படிங்கிற ஒரு வார்த்தையின்படியே இயேசு நடந்தார். ஆமென். அப்போ ஆண்டவர் தன்னோடு வழக்காடி வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று இருக்கிறவனிடத்தில் தன்னுடைய அங்கியையும் விட்டு கொடுத்தாரா என்பதை குறித்து சத்தியத்தின்படி நம்ம வாசிக்கலாம். யோவான் 19வது அதிகாரம் 23, 24வது வசனத்தை ஒருவர் வாசிக்க நாம் யாவரும் கேட்கலாம். போர்ச்சேவகர் இயேசுவை சிலுவையில் அறைந்த பின்பு, போர்ச்சேவகன் இயேசுவை சிலுவையில் அறைந்த பின்பு அவருடைய வஸ்திரங்களை எடுத்து, இயேசுவினுடைய வஸ்திரங்களை எடுத்து ஒவ்வொரு சேவகனுக்கும் ஒவ்வொரு பங்காக, ஒவ்வொரு சேவகனுக்கும் ஒவ்வொரு பங்காக 4 பங்காக்கினார்கள். 4 பங்காக்கினார்கள். அங்கியையும் எடுத்தார்கள். அங்கியையும் எடுத்தார்களாம். பாத்தீங்களா? அல்லேலூயா. இயேசு சொன்னதை தான் செய்வார், அவர் செய்வதை தான் அவர் சொல்லுவார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த போர் சேவகர்கள் இயேசு சிலுவையிலே அறையப்பட்டதுக்கு பிற்பாடு அவருடைய வஸ்திரத்தை கழட்டி அந்த வஸ்திரத்தை 4 பங்காக்கி ஒவ்வொரு போர் சேவகனும் ஒவ்வொரு பங்குகளாக எடுத்துக்கொண்டார்கள். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் சொன்ன தீர்க்க தரிசன சத்தியம் எப்படி நிறைவேறுது பாருங்க. அவருடைய அங்கியையும் அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். அல்லேலூயா. ஆமா. இன்னைக்கு நம்மளிடத்துல நிறைய பேர் கை நீட்டி கடன் வாங்கியிருப்பாங்க. அந்த கடன் வாங்குறதுக்கான நோக்கத்தை முதலாவது நம்ம பார்க்கணும். அவங்க சுகபோகமாய் வாழுகிறதற்கு கடன் வாங்குகிறார்களா, இல்ல அன்றாட வாழ்க்கையை நடத்துகிறதற்காக தன்னுடைய தரித்திரத்திலிருந்து ஒரு நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிறதற்காக கடன் வாங்குகிறார்களா? இன்னைக்கு எல்லா கடன்களுக்கும் நம்ம மன்னிக்கணும்னு வேதம் சொல்லல. புரியுதா உங்களுக்கு நான் என்ன சொல்றேன்னு? எல்லா கடனையும் நீங்க அப்படியே மன்னிக்கணும்னு வேதம் சொல்லல. உங்களிடத்தில் ஒரு மனிதன் கடன் பட்டிருந்தால் அந்த கடன் பட்டிருந்த மனிதனுடைய சூழ்நிலைகளை நம்ம பார்க்கணும். அவன் நல்ல சொஃபஸ்டிகேட்டடான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம்ல அவன் இருக்கிறான், நல்ல ஒரு ஆசீர்வாதமான ஒரு நிலைமையில இருக்கிறான். அவங்க கிட்ட கடன் வாங்கிட்டான்னா அந்த நபரிடத்துல கடனை கேட்கறதுல தப்பு கிடையாது, ஆனா வட்டி கேட்க கூடாது. அல்லேலூயா. பக்கத்துல கைகளை கொடுத்து சொல்லுங்க, கடன் கொடுத்தீங்கன்னா கடனை கேட்கலாம். நல்ல வார்த்தை வரல பாருங்க. கடன் கொடுத்தீங்கன்னா கடனை கேட்கலாம், ஆனா வட்டியை கேட்க கூடாது. வட்டிங்கிற வார்த்தையே நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடாது. அல்லேலூயா. ஆமென். நல்ல ஒரு சூழ்நிலையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு நபர் உங்களிடத்துல ஒரு சிறு தொகையை பெற்றுக்கொண்டாருன்னா அந்த நபரிடத்துல நீங்க கேட்கலாம், தவறு கிடையாது. ஆனா தன்னுடைய வாழ்க்கையை கஷ்டத்தோடு வருத்தத்தோடு கண்ணீரோடு நடத்துகிற ஒரு நபர் உங்களிடத்துல வந்து கரங்களை நீட்டி எனக்கு ஒரு 1000 ஒரு 2000 எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்டுட்டாருன்னா அந்த நபரிடத்துல நீங்க என்ன செய்யணுமா? அந்த தொகையை கொடுத்துட்டு அவர் கொடுக்கிற வரைக்கும் காத்திருக்கணும். காத்திருக்க முடியுமா? அல்லேலூயா. அவர் கொடுக்கிற வரைக்கும் காத்திருக்கணுமா? நீங்க யோசிச்சு பாருங்க. அந்த பழைய ஏற்பாட்டில் யாத்ராகமத்தில் நம்ம பார்த்த சத்தியத்தின்படி தன்னுடைய வஸ்திரத்தை மீட்கும் பொருளாக கொடுத்த அந்த செல்வந்தனிடத்துல பெற்றுக்கொண்ட அந்த செல்வந்தனிடத்துல கடனை பெற்றுக்கொண்ட அந்த நபர் மறுபடியும் அன்னைக்கு ராத்திரியே அந்த வஸ்திரத்தை அவருக்கு கொடுத்தாகணும்.
அப்படி கொடுக்கணும்னா ஒன்னு அந்த செல்வந்தர் என்ன தெரியுமா நினைச்சிருப்பாரு மனசுல, நான் ஏன் கடன் கொடுத்து உதவி செய்யணும், நான் என்ன பண்ணிடலாம், சும்மா சாதாரணமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துடலாம்ல. யாராவது கடன் கேட்டாங்கன்னா அப்பா என்கிட்ட இல்லப்பா அப்படின்னு சொல்லிடலாம்ல. எத்தனை பேர் அப்படி சொல்லியிருக்கிறீங்க வச்சுக்கிட்டே இல்லைன்னு? கை தூக்க வேண்டாம். ஆனா நிறைய பேர் நம்ம சொல்லியிருக்க வாய்ப்புகள் உண்டு. சரியா இருக்கும், பேக்ல இருக்கும், பையில இருக்கும், ஆமா பாக்கெட்ல வச்சிருப்போம். ஆனா யாராவது ஒரு நபர் கடன் கேட்டாங்கன்னா அந்த கடனுக்கு ஐயோ இவர்கிட்ட கடனை கொடுத்துட்டு வாங்குறதுக்கு படாத பாடுன படணும். ஒரு தடவை அவர் நடந்து கடன் வாங்கிட்டார்னா 100 தடவை ஒரு வீட்டுக்கும் என் வீட்டுக்கும் அவர் வீட்டுக்கும் என் வீட்டுக்கும் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடணும், கடனே கொடுக்க வேண்டாம். எதுக்கு நம்ம கடனை கொடுத்துட்டு கெட்ட பேர் சம்பாதிச்சுக்கிட்டு. அல்லேலூயா. இந்த இடத்துல அப்படி அந்த பணத்தை உடைய அந்த செல்வந்தர் நினைக்க கூடாதுன்னு வேதம் சொல்லுது. 42வது வசனம் வாசிங்கம்மா. மத்தேயு 5:42 நினைக்கிறேன். உன்னிடத்தில் கடன் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று, உன்னிடத்தில் கேட்கிறவனுக்கு கொடு, உன்னிடத்தில் கேட்கிறவனுக்கு கொடு, உன்னிடத்தில் கடன் வாங்க விரும்புகிறவனுக்கு முகம் கோணாதே. உன்னிடத்தில் கடன் வாங்க விரும்புகிறவனுக்கு முகம் கோணாதே. இன்னைக்கு கர்த்தர் உங்களை என்னை ஆசீர்வதித்திருக்கிறார்னா எதற்காக ஆண்டவர் இவ்வளவு பெரிய நன்மைகளை நமக்கு தந்திருக்கிறார். நல்ல வீடை தந்திருக்கிறார், கை நிறைய சம்பாதிக்க கர்த்தர் கிருபை தருகிறார், நினைச்சதெல்லாம் வாங்கி கொள்ளுகிறதற்கு ஆண்டவர் ஒரு அற்புதமான சூழ்நிலைகளை உண்டாக்கி தந்திருக்கிறார், ஏழ்மை இல்லாத ஒரு வாழ்க்கையை தந்திருக்கிறார், 3 வேளை சத்தான ஆகாரத்தை சாப்பிட கர்த்தர் கிருபை தந்திருக்கிறார். அநேக இந்த கிறிஸ்துவ சகோதரிமார்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இன்னைக்கு மாசத்துல 1ஆம் தேதியா நான் புது புடவை கட்டிட்டு தான் திருவிருந்து எடுப்பேன். புரியுதா? அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தையே இயேசு உங்களுக்கும் எனக்கும் தந்திருக்கிறார். ஏன் தெரியுமா? யாராகிலும் ஒருவர் கடனோடு கூட பிரச்சனைகளோடு கூட போராட்டத்தோடு கூட உங்ககிட்ட வந்து இந்த மாதிரி என்னால் முடியல, ஒரு 2000 ரூபாய் கடனா கொடுங்க அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா, ஐயோ இவர்கிட்ட கடனை கொடுத்துட்டு காசு கொடுத்துட்டு நான் முன்னாடியும் பின்னாடியும் ஒரு 6 மாசமாவது என்ன பண்ணிடணும், அலையணும். கடன் என்ன பண்ணிட வேண்டாம், கொடுக்க வேண்டாம். ஆனால் ஆண்டவர் தன்னுடைய பிரமாணத்தில் சொல்றார், உங்ககிட்ட காசு இருக்கா, உங்ககிட்ட பணம் இருக்கா, ஒரு பொருளையோ இல்லை ஒரு தொகையையோ கடன் வாங்க வருகிறார்களா, அவர்கள்கிட்ட நீ முகம் கோணாதேன்னு வேதம் சொல்லுது. ஒரு ஆமீன் சொல்லுங்க. அப்போ இருந்தா கேட்கும் பொழுது கொடுக்கணும். கொடுப்பீங்களா? அல்லேலூயா. இருந்தா கேட்கும்போது முதல்ல நீங்க சொல்லலாம், அப்போ பாஸ்டர் முதல்ல இருக்கணும். இருந்தா தான் என்ன செய்ய முடியும்? ஆமா, இங்கேயே கடன் வாங்குற அளவுக்கு தான் வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. நான் எங்க மத்ததுக்கு கடன் கொடுக்க? என் ஆண்டவர் சொல்லுகிறார், நீயோ கடன் கொடுப்பாய், நீ கடன் வாங்குவது இல்லை. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமென். இன்னொரு சம்பவத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாங்க 38 லட்சம் ரூபாய் கடனோடு கூட இயேசுவினிடத்துல போனோம். நாங்க ரட்சிக்கப்படுகிறதுக்கு முன்பாக எங்களுக்கு 38 லட்சம் கடன். ஒரு மாசத்துக்கு வட்டி மட்டும் 97,000 ரூபாய் கட்டணும். ஆனா குடும்பத்துடைய வருமானம் 44,000 ரூபாய். அப்ப எவ்வளவு பெண்டிங்ல போகுது? ஒவ்வொரு மாசமும் கிட்டத்தட்ட 50,000 ரூபாய் பெண்டிங்ல போகுது. அந்த 44,000த்துக்கும் அப்பாவுக்கு அம்மாவுக்கு மருந்து மாத்திரை, எங்களுக்கு சாப்பிடணும், இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் இருக்கு. அப்போ ஒரு 30,000 ரூபாயை மாத்திரம் தான் என்ன செய்வோம், கடனாளிக்கு கொடுத்து பேலன்ஸ் இருக்க 15,000-18,000 ரூபாய் வச்சுதான் குடும்பத்தை நடத்துவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில நாங்க இயேசுவினிடத்துல போனோம். அருள்நாதர் இயேசு மனமிறங்கி எங்களுடைய கடன்களை எல்லாம் மாற்றினார். கரங்களை தட்டி விசுவாசிக்கிற அளவிற்கு உங்களுடைய கடன்களையும் கர்த்தர் மாற்றுவாராக. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒருவேளை நீங்க நினைக்கலாம், பாஸ்டர் 38 லட்சம் எனக்கு கடன் இல்லை, 5,000 ரூபாய் நான் கடனோடு இருக்கிறேன், 50,000 ரூபாய் நான் கடனோடு இருக்கிறேன், 1 லட்சம் நான் கடனோடு இருக்கிறேன், 6 லட்சம் எனக்கு கடன் இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, எனக்கு செய்தவர் உங்களுக்கு செய்வார். விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் ஆமென் சொன்னா போதும். அல்லேலூயா. ஆமா, நம்முடைய ஆண்டவர், நாங்க ஆண்டவரிடத்துல போகும்பொழுது கடனோடு கூட போனோம். ஆண்டவர் ஒரு வருஷத்திற்குள்ள கடன்களை எல்லாம் மாற்றி ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. நான் சொல்லுவேன், ஒரு மனிதன் உங்களிடத்திலே அவன் கடன் பட்டவன் ரொம்ப ஒரு முடியாத நேரத்துல கடன் பட்டான்னா அந்த கடனை மன்னிக்கிறது அது தேவனுடைய கிருபை. அல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நானும் பட்ட கடனை கர்த்தர் மன்னித்திருக்கிறார். உங்களுக்காக எனக்காக பிதாவாகிய தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனையே இந்த உலகத்திற்கு கொடுத்து கிரயம் கொடுத்து தன்னுடைய இரத்தத்தை சிந்தி உங்களையும் என்னையும் மீட்டெடுத்திருக்கிறார்.
அப்படிப்பட்ட நம்மளிடத்துல ஒரு நபர் கடன் பெற்றுட்டாங்கன்னா அந்த கடன் முதல்ல நம்ம பார்க்கணும், அது உலக பிரகாரமாய் ஆடம்பரத்திற்காக வாங்கின கடனா, இல்லை அத்தியாவசியமான தன்னுடைய வாழ்க்கையை நடத்துகிறதற்காக அந்த நபர் கடன் வாங்குகிறார்களா? அப்படி அத்தியாவசியமான வாழ்க்கைக்காக ஆடம்பரம் அல்லாத தேவைக்காக மருத்துவத்திற்கு ஏதாகிலும் கடன் வாங்கினாங்கன்னா முகம் கோணாம என்ன பண்ணிருங்க, கையில இருந்துச்சுன்னா எடுத்து கொடுத்துருங்க. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அதை கொடுத்துட்டு நீங்க அவரிடத்துல கேட்காதீங்க, கர்த்தர் கொடுத்ததை பார்ப்பார். ஏன்னா வசனம் சொல்லுது, ஏழைக்கு இறங்குகிறவன் யாருக்கு கடன் கொடுக்கிறானா? நீங்க அந்த ஏழைக்கு இறங்கிட்டீங்கன்னா நீங்க கடன் கொடுத்தது அந்த ஏழைக்கு இல்ல, வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறீர்கள். அல்லேலூயா. ஆமா, அப்போ கர்த்தருக்கு ஒரு மனுஷன் கடன் கொடுத்துட்டான்னா கர்த்தர் நிச்சயமாய் அந்த கடனிலிருந்து ஒரு விடுதலையை தருவார், அந்த கடனிலிருந்து ஒரு பெரிய நன்மைகளை தருவார். அவர் தருகிற அளவு வேற, இன்னைக்கு நீங்களும் நானும் தருகிற அளவு நம்மளுடைய கால்குலேஷன் வேற. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒன்று சேர்ந்தா நம்மளுடைய கணக்கின்படி 2, ஆனா ஆண்டவருடைய கணக்கின்படி வேற. ஏன்னா ஒருவன் 1000 2 பேர் 10,000 துரத்துவார்களாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ நம்மளுடைய அளவு வேற, கர்த்தருடைய அளவு வேற. நீங்களும் நானும் அளக்கிற அளவு ஒன்று சேர்ந்தா 2 தான் உலக பிரகாரமாய். ஆனா கர்த்தர் அவருக்கு நம்ம கணக்கு கொடுத்தோம்னா, கடன் கொடுத்தோம்னா, அவர் நமக்கு தருகிற அளவு அவருடைய அளவின்படி அவர் நமக்கு மீட்டி தர அவர் போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அதனால தான் சொல்லப்படுகிறது, உன்னிடத்திலே கடன் வாங்க விரும்புகிறவனிடத்திலே உன்னுடைய முகத்தை கோணாத. ஒருவேளை இருக்கா, நீ ஒரு பெரிய ஒரு ஸ்டேட்டஸ்ல ஆண்டவர் ஒன்று வைத்திருக்கிறாரா? ஆடம்பரத்திற்காக அல்ல, இந்த வார்த்தையை கோடிட்டு கொள்ளுங்க, ஆடம்பரத்திற்காக அல்ல. கடன் வாங்க விரும்புகிறவன் எந்த சூழ்நிலையில, மருத்துவ செலவா, அப்படிப்பட்ட காரியத்திற்கு கடன் வாங்குறான்னா அவனுக்கு தாராளமாக உன்னுடைய கரங்களை நீட்டு. ஏன்னா அவனிடத்திலிருந்து ஒருவேளை அந்த பணம் உனக்கு வராமல் இருக்கலாம், கர்த்தர் உனக்கு தருவார். நான் என்றைக்கு ஒரு நபரிடத்திலே கடன் கொடுத்து, ஆடம்பரத்திற்காக அல்ல, இந்த வார்த்தையை நல்லா யோசிச்சுக்கோங்க. பாஸ்டர் கடன் கொடுக்க சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு யாராவது கேட்டாங்கன்னா கண்ணுல காதுல மூக்கல எல்லாத்தையும் கழட்டி போய் கடன் கொடுத்துறாதீங்க. ஆடம்பரத்திற்காக அல்ல, தன்னுடைய ஜீவியத்திற்காக ஒரு மனுஷன் கடன் கொடுத்தீங்கன்னா, கடன் கேட்டான்னா அவனுக்கு முகம் கோணாம கொடுங்க. ஒருவேளை அந்த நபருக்கு கொடுக்க முடியலனாலும் கர்த்தர் அவர் பெரிய காரியங்களை செய்ய போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த இடத்துல ஒரு மனுஷன் அவன் தன்னுடைய வஸ்திரத்தை அடமானம் வைக்கிறான். அந்த வஸ்திரத்தை நீ திருப்பி கொடுக்கிறது மாத்திரமல்ல, அவனுக்காக நீ உன்னுடைய மனதில் எதையும் சேர்த்து கொடுக்கணும்னு நினைக்கணுமா? வஸ்திரத்தையும் கொடுத்துட்டு, ஏன்பா இந்த அங்கீன பண்ணிக்க, நீ வச்சுக்க, ராத்திரி உனக்கு ரொம்ப தேவை அப்படின்னு நம்ம கொடுத்தோம்னா அந்த இடத்துல பிரச்சனைகள் மறைந்து போய் என்னதான் மலரும்? சமாதானம் மலரும், அன்பு மலரும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு நிறைய பேர் பயப்படுறது என்னன்னா, கடன் அது அன்பை முறிக்கும் அப்படின்னு தான். இந்த இடத்துல அப்படிதான், கடன் அன்பை முறிக்கும். அப்படி முறிக்க கூடாதுங்கிறதுக்காகத்தான் ஆண்டவர் இந்த நியாய பிரமாண விதியை நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. கடன் வாங்கிட்டானா அவனுக்கு என்ன பண்ணிரு, அது தங்கம் வெள்ளி எது மீட்கும் பொருளா கொடுத்தாலும் நீ திருப்பி தராது, அவன் காசு தர வரைக்கும். ஆனா வஸ்திரத்தை கொடுத்துட்டான்னா சாயந்தரத்துக்குள்ள என்ன பண்ணிரு, வஸ்திரத்தை கொடுத்துட்டு உன் அங்கேயும் கொண்டு போய் கொடுத்துரு. எதுக்குள்ள கொடு? அவன் போய் கோர்ட்ல நின்று சனகரிப் சங்கத்தை கூட்டி நியாயாதிபதிகள் இடத்துல சொல்லி அதுக்கப்புறம் உன்னுடைய வஸ்திரத்தை நீ கொடுக்கறது இல்ல. அவன் என்ன சொல்லுது, வழக்காட வேண்டும் என்று நினைக்கிறவனுக்கு அந்த மனசுல ஒரு 5 மணி ஆகுதா, இன்னும் வஸ்திரம் வரலையா, அப்ப என்ன பண்ணிடலாம், சனகரிப் சங்கத்தை கூட்டிடலாம் அப்படின்னு அவன் நினைக்கிறான். பார்த்தீங்களா? அந்த டைம்லயே உன்னுடைய பெருந்தன்மையை காண்பிக்கிறதுக்காக உன்னுடைய வஸ்திரத்தையும் கொடுத்து, இந்தப்பா இந்த அங்கி என்கிட்ட எக்ஸ்ட்ரா இருக்கு, இது நீ என்ன பண்ணு வச்சுக்க, நாளைக்கு காலையில கொண்டு வந்து கொடு, அதே போல நாளைக்கு சாயந்தரம் நீயே வந்து வாங்கிக்க, உன் கடன் கொடுத்து தீர்ற வரைக்கும் இதே காரியங்கள் நடக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதமா இருக்கும்ல. அல்லேலூயா. இந்த இருதயத்தை ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்த்து தான் இந்த இடத்துல 40வது வசனத்துல இப்படியாய் சொல்லுகிறார், உன்னோடு வழக்காடி உன் வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று இருக்கிறவனுக்கு உன் அங்கியையும் கொடு. அல்லேலூயா. சொன்ன ஆண்டவர் செய்தார், நீ சொன்ன கர்த்தர் செய்தார். அதே போல நீங்களும் நானும் இப்படிப்பட்ட ஒரு இருதயத்தோடு வாழணும்னு கர்த்தர் விரும்புகிறார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? நாம் ஜெபிக்கும்படி நாம் எழுந்து நிற்கலாம்.